தமிழ்நாட்டு ஊடகங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல மிகவும் புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியும் ஒரு இதுல அந்த லிஸ்ட்ல வரும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இது மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு பெண்ணிற்கு நடந்திருக்கு. அதை பத்தி இங்க இருக்கிற ஊடகங்கள் கொண்டு சென்றதா பார்த்தா கொண்டு செல்லவில்லை தான் நம்ம சொல்லி ஆகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா நிர்பயா, டெல்லியில நிர்பயா. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட பேர் வேற. ஆனா இந்த நிர்பயாங்கிறது ஒரு புனை பெயர் தான். அந்த விஷயத்தையே பாத்தீங்கன்னா ஒரு புனை பெயர் வச்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகி அந்த பெண்ணோட அனைத்து விஷயங்களும் வந்து வெளியிட்டு இருக்காங்க காவல்துறை. நிர்பயா வழக்கு வரும். நிர்பயா பாத்தீங்கன்னா டெல்லியில அந்த பெண்ணுக்கு நடந்த சமம் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக அமைது பார்த்தா ஊடக விவாதங்கள் தான். அந்த இடத்துல ஊடக விவாதங்கள் தான் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. ஆனால் இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு ஒன்லைன் நியூஸ் மாதிரி போட்டுட்டு கடந்து போயிட்டாங்க. இன்னையோட இந்த விவாதங்கள் சொல்லும் பத்தியா, நிர்பயாவோட சம்பவம், டெல்லியில நடந்த நிர்பயா சம்பவத்துக்கு இங்க நடந்த ஊடக விவாதங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரங்கள் நடந்திருக்கும் ஊடக விவாதங்கள் மட்டும். அதனாலதான் அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. ஆனா இந்த பின்னாடி பார்த்தா ஒரு ஒன்லைன் நியூஸ் மாதிரி போட்டு கடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு தேதியில இன்னைக்கு நடந்த ஊடக விவாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவின் சின்னம் யாருக்கு போகும் அப்படிங்கிற இந்த டைட்டில வச்சு 4 மெயினான ஊடகம் வந்து ஊடக விவாதம் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க வந்து ஊடக விவாதம், அதாவது இவங்க ஊடகங்களா இல்ல வேற என்ன ஒரு கேட்டகரின்னு தெரியல. உண்மையிலுமே வந்து RS பாரதி அவர்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து கரெக்டா போல. இவங்கெல்லாம் வந்து ரெட் லைட் மீடியாவா அப்படிங்கிற கேட்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு. இன்றைய ஊடக விவாதம் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயமா தானே எனக்கு இது பண்ணிருக்கணும். இந்த விஷயத்த வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த நியூஸ் நீங்க வந்து இந்திய அளவுல கொண்டு போயிருக்கணும்ல. ஆனா கொண்டு போகலையே. இது என்ன மாதிரியான உங்களுடைய ஊடக அறம் தெரியல. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஊடக அறத்தை வந்து திமுகவோட அண்ணா அறிவாலயத்துல போயிட்டு மொத்தமா அடக்கம் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து மணிப்பூருக்கு மணிக்கணக்குல அலாரம் வச்சு பேசின ஆளுங்கெல்லாம் இந்த விஷயத்திற்கு யாருமே வாயை திறக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம சில பேர் பாக்குறோம் சோசியல் மீடியாவில் அந்த பெண்ணோட கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்தி போட்டிருக்கானுங்க. இது என்ன மாதிரி மனநிலைன்னு தெரியலையே. ஏன்னாலும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது. பொள்ளாச்சி சம்பவத்துல மணிக்கு மணி வந்து ஊடக விவாதம் நடந்தது. அனைத்து தரப்பு மக்களுமே வந்து அந்த சம்பவத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த சம்பவத்திற்கு அப்படி என்ன போயிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இன்னொருத்தனும் போன்ல பேசினாங்க, அந்த சார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசினாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல்துறை அதை அப்படியே மறைச்சு இந்த சம்பவத்துல ஒருத்தன் மட்டும் தான் தொடர்புல இருக்கான் அப்படிங்கிற ரீதியில வந்து இந்த வழக்கை முடிப்பதற்கான காரணம் என்ன, எஃப்ஐஆர் போடுவதற்கான காரணம் என்ன, மேற்கொண்டு ஏன் இன்னும் வேற யாச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற ரீதியில ஏன் விசாரிக்கல? இது வந்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா மிகவும் பலத்த ஒரு கேள்விக்குள்ளாகியதா இருக்கு நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலை தான் காவல்துறையில வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரட்சி போராளிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 2016 இருந்து 2021 எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன் முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில நடந்த ஒவ்வொரு சம்பவத்திற்கும் குரல் கொடுத்த போராடிய பல்வேறு நடிகர்கள் வந்து இந்த சம்பவத்துல எங்க போனாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சி போராளிகள் காணாம போன இடம் எங்கன்னே தெரியல. எல்லாம் போய் ஓடி போய் மறைஞ்சுட்டானுங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா சூர்யா எடுத்துக்கலாம், ஜோதிகா எடுத்துக்கலாம், சத்யராஜ் எடுத்துக்கலாம், கமலஹாசன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல. இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல. இவ முக்கியமா பாத்தீங்கன்னா சூர்யாவும் ஜோதிகாவும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே டக்குன்னு தன்னுடைய அறிக்கை வெளியிடுவாங்க. நாம தான் மிக்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து பதிவுலாம் போடுவாரு, அறிக்கையெல்லாம் வெளியிடுவாரு. ஆனால் 2021 அந்த திமுக ஆட்சி அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா குடும்பமே பாத்தீங்கன்னா படு சைலண்ட். ஆளுங்க எங்க போனானுங்கன்னே தெரியல, போயிட்டு எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிட்டானுங்க போல. 2021 பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்திருக்கு. ஆனால் அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமாக இது வரைக்கும் ஒரு குரல் கொடுக்கல. இந்த ஒரு பெண்ணிற்காவது குரல் கொடுங்கள் சூர்யா அவர்களே அப்படிங்கிற ரீதியில வந்து நம்ம இந்த சோசியல் மீடியா மூலியமா இந்த வீடியோ மூலியமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பயாச்சும் வாய் தொடங்க. உங்களோட புரட்சி படத்தெல்லாம் வந்து புரட்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களோட மனைவி ஜோதிகா அவர்கள், இங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இது மாதிரி வந்து இந்த விஷயத்துல அனைத்து ஊடகங்களும் சரி, போராளிகளும் சரி, எல்லாருமே வந்து திமுக அரசிற்கு முட்டு கொடுக்கும் ரீதியில தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர
இந்த பெண்ணுக்கான நியாயத்தை வந்து இது வரைக்கும் யாரும் பேசவில்லை தான் சொல்லியாலும். உண்மையிலுமே எதிர்கட்சிகள் மட்டும் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கலாம், இந்த விஷயத்தை அப்படியே வந்து இழுத்து மூடிட்டு இருப்பானுங்க. உண்மை இதுதான் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ஊடகங்கள் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயத்த இந்திய லெவல்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு டிபேட்டா பண்ணியிருக்கலாம். மற்ற மாணவிகளுக்கு வந்து இது மாதிரி சம்பவம் வந்து நடக்காத அளவுக்கு பாதுகாத்திருக்கலாம். ஆனால் அறிவாலயத்துல இவங்க மொத்தமா போயிட்டு அடக்கம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ரீதியில தான் ஒட்டுமொத்த மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் கூட வைக்காத அளவுக்கு ஆஃப் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் லட்சணம். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும் தமிழ்நாட்டு ஊடகத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம். அவங்கள பேசிய போது ஏன்னா சமீபத்தில் கூட பத்திரிகைகள் தேர்தல் ஒன்று நடந்தது. அதுல ஜெயிச்ச உடனே முதல்ல போய் எங்க போய் அடக்க ஆனாங்கன்னா அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட தான் போயிட்டு அடக்க வாங்கினாங்க. இது மாதிரிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணிற்கு இனிமேலாச்சு வந்து ஒரு நீதி கிடைக்கணும்னா கண்டிப்பா அந்த எஃப்ஐஆர் வெளியிட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் பத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் சோசியல் மீடியாவில் பல்வேறு நபர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் கையில் எடுத்துள்ளது நம்ம சொல்லியாங்க இப்போ நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கப்படுகிறது. தேசிய மகளிர் ஆணையம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு. அந்த கைதான ஞானசேகர் மேல வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. சரித்திர குற்றவாளியா பதிவேட்டு குற்றவாளின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளியை வந்து நீங்க முன்னாடியே நீங்க அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவன் வந்து இப்ப ஆளா இருக்க மாட்டானே. ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இந்திய லெவல்ல புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டியில அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா மொத்தம் வந்து 72 சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல 56 சிசிடிவி கேமராக்கள் மட்டும் தான் ஒர்க் ஆகுதான், மற்றதெல்லாம் ஒர்க் ஆகலையா. அந்த மற்ற ஒர்க் ஆகாம இருக்கு பத்தி அதெல்லாம் முக்கியமான இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்கலாம். இதை பற்றி யாருமே பேசல. சரி, இப்ப வந்து இதை பத்தி யாராச்சும் கேள்வி கேட்டா கூட திமுக தரப்புல இருந்து ஐடிவிங்கன்னு சில பேர் இருப்பானுங்களே, அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா எப்பயோ நடந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஏன்டா அதை பத்தி இப்ப தான் பேசுறானுங்க. சரிடா, இப்ப நடந்த விஷயத்துக்கு பேசுங்கடான்னா அதெல்லாம் பேச மாட்டானுங்க. பொள்ளாச்சி விஷயத்துக்கு வந்து என்ன எதுன்னு கேக்குறானுங்க. பொள்ளாச்சி விஷயம்தான் கேஸ் நடந்தது, ஜெயிலு உள்ள போயிருக்கானுங்கல்ல. இந்த விஷயம் என்ன என்ன இது பண்ண போறீங்க? அவனுக்கு தான் அதிமுக ஆச்சு ஏதோ சூடு சொன்ன இல்லாம அவனுங்க வந்து எல்லாத்தையும் ஒத்துழைப்பு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் திராவிட மாடல் ஆச்சு, இங்க நடந்த சம்பவத்துக்கு ஏன் பொங்க மாட்டீங்க? அதுக்கப்புறம் நம்ம அக்கா கனிமொழி மணிப்பூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நிர்பயா சம்பவத்துக்கு, அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கையில விளக்கு ஏத்திட்டு மெழுகுவத்தி வச்சுக்கின்னு ஊர்வலம்லாம் போனாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவங்க அண்ணனோட ஆச்சுல, அதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் மூடிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய சொன்னேன். அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து இப்ப வெளியான ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயம் தான் மிகப்பெரிய அளவுல இப்ப வந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வழக்குல ஒரு எஃப்ஐஆர்ங்கிறது பாத்தீங்கன்னா மிகவும் கான்பிடென்ஷியலா வச்சிருப்பாங்க. அது வந்து வழக்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இது மாதிரி ரீதியில ஒரு பெண்ணிற்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்குனாலே பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து மிகவும் வந்து ஒரு கான்பிடென்ட்ல தான் அந்த வழக்கை வந்து கையாளுவாங்க. அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வெளியே வந்து லீக்கே ஆகாது. சம்பந்தப்பட்ட கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து போலீஸார், அப்ப வந்து வக்கீல், இது மாதிரியான இவங்களுக்கு முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும் தான் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலுமே தெரியும். அந்த பெண்ணின் பெயர் உட்பட வேற எதுவுமே பாத்தீங்கன்னா வெளியே வந்து வேற எதுவுமே வந்து லீக் ஆகுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த எஃப்ஐஆர் வந்து இப்ப வெளியே லீக் ஆகி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு விவாதமா தான் மாறி இருக்கு. ஏன்னு பார்த்தா அந்த பெண் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு உடல் அளவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுகிற வேலையில இன்னமும் அந்த பெண் வந்து மனதளவுல வந்து இன்னமும் ஒரு வீக்கான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போற அளவுக்கு தான் அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியான விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது. அது எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து யாரு, அந்த பெண்ணோட பேரு, எங்க படிச்சாங்க, அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த அதான் சொல்றாங்க பத்தி அந்த சம்பவம் வந்து எப்படி நடந்தது, அது வந்து தனிமையில என்ன என்ன மாதிரியான விஷயம் நடந்தது, அப்புறம் அந்த பெண்ணோட அட்ரஸ், பேரு, முகவரி, போன் நம்பரு, அவங்க அப்பாவோட பேரு, இது முதற்கொண்டு எல்லாமே வந்து அந்த எஃப்ஐஆர் மூலியமா லீக் ஆயிருக்கு. இதனால நினைச்சு பாருங்க, அந்த பெண் ஆல்ரெடி வந்து ஒரு உடலாக பாதிக்கப்பட்ட பெண், இந்த விஷயம் வெளியானதுல தன்னோட அடையாளம் வந்து தெரிந்து விட்டது அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த பெண்ணோட மன உளவில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அரசு தரப்பில இருந்து அந்த பெண்ணிற்கு ஒரு உளவியல், அதாவது ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கலன்னா அந்த பெண் வந்து வேற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு.
உடனடியாக அரசு வந்து இந்த விஷயத்த செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து எதிர்கட்சி தரப்புல இருந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எஃப்ஐஆர் லீக்கான விஷயத்துல வந்து அருண் ஐபிஎஸ் அருண் அவர் சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் வெளியிட்ட அந்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா தான் இருக்கு. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அவர் அறிக்கையை வந்து நெட்டிசன் வந்து போட்டு துவச்சி எடுத்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியா சொல்லி ஆகணும். ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான் அந்த கமிஷனோட அறிக்கை வந்து இப்ப சோசியல் மீடியால ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு. ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு இது மாதிரியான ஒரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியால நெட்டிசன் வந்து போட்டு பழந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் அவனை பத்தி சொல்லியே ஆகணும். ஆரம்பத்துல பார்த்தா திமுகவிற்கும் அந்த ஞானசேகருக்கும் எப்படி சம்பந்தம்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு ஓப்பனா பிரஸ் மீட் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானசேகர் வந்து அந்த திமுகவோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலியில அவர் இந்த பகுதியோட நிர்வாகி தான் சொல்லிட்டு அவர் பேரோட போட்டு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து திமுகவோட பேனர்ல அவர் ஒரு போட்டோ இருக்கு, அவரோட பேர் இருக்கு. அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல வந்து திமுகவோட நிர்வாகிகள் கூட நெருக்கமா இருந்திருக்காரு. முக்கியமா மா சுப்பிரமணியம், உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து போட்டோ எடுத்து அதெல்லாம் சோசியல் மீடியால வந்து பதிவிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில வந்து இதை வந்து ஆதாரத்தோட இப்ப வந்து வெளியிட்டதால திமுகவால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நாங்க கட்சி விட்டு தூக்கிட்டோம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு சப்ப கட்டு தான் கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பா இந்த சம்பவத்துல இனிமேலாத அந்த பெண்ணிற்கு உண்டான நீதி வந்து தாமதமாக இல்லாமல் விரைவாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில சோசியல் மீடியா சார்பாக பார்த்து நம்ம சேனல் சார்பாக பார்த்தா கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.